அல்ஹம்துலில்லாஹி வக்கஃபா வஸ்ஸலாமுன் அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி வ அஹ்லி பைத்திஹி தஸ்லீமன் கஸீரன் கஸீரா அம்மா பாத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஃபஜ்ரி வ லயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபி வல் வத்ர் ஹல் ஃபீ தாலிக கஸமுல் லிதி ஹிஜ்ர். ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ் நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் இவைகளில் பலவிதமான அவனுடைய ஹிக்மத்துகளை, நுணுக்கங்களை வைத்திருக்கிறான். காலங்கள் கடந்து கொண்டு போகுது, இரவு பகல் உண்டாகுது, எங்களுடைய வாழ்க்கை அல்லாவை நோக்கி போய்கொண்டிருக்குது. இதற்குள்ள புத்திசாலிகள் யார் என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசீலனை செய்கிறான். அஹஸிபன்னாஸு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம், நினச்சி கொண்டு இருக்கிறீங்களா? நாங்கள் அதன் பின்னால் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்த மாட்டோம் என்று. வலக்கது ஃபத்தன்னல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களை நாங்கள் குழப்பத்தில் ஆழ்த்தினோம். யா அல்லாஹ், ஏன் குழப்பத்தில் ஆழ்த்திராய்? நாங்கள் அநியாயக்காரர்களா? இல்லை, குழப்பத்தின் பொழுது உங்களுடைய ஈமானின் உறுதிப்பாடை, உங்களுடைய அமால்களின் செயல்பாடுகளை நான் பார்க்க விரும்புகிறேன். உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களும் சோதிக்கப்பட்டார்கள். இதனுடைய காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவான் உங்களில் உண்மையானவர்கள் யார், பொய்யானவர்கள் யார் என்று. அதனை அல்லாஹ் நீங்கள் ஏதும் அல்லாஹ்க்கு குறை சொல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அறிந்ததை உங்களுக்கு மத்தியிலையும் வெளியாக்கி காட்டுறதுக்கு வல யஅலமன்னல்லாஹுல் லதீன ஸதகு வல யஅலமன்னல் காதிபீன், நாங்கள் உண்மையர்களையும் பொய்யர்களையும் அறிய வைப்போம் என்பது அவனுடைய ஒரு நியதி. இந்த காலங்கள் நேரங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் அவனுடைய நுணுக்கங்களை ஏற்படுத்தியிருக்கிறான். இதனால தான் இதனை பொருட்படுத்துகிறவர்களை அல்லாஹ் வகைப்படுத்தி குர்ஆனில் நிதமும் நாங்கள் ஓதக்கூடிய சூறாவில் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. காலம் எந்த அளவுக்கு பொறுமதியானது சிந்தனை செஞ்சு பார்க்கறதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அதே சத்தியத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல் ஃபஜ்ர், அந்த காலத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி தான் ஃபஜ்ருடைய நேரம். வலயாலின் அஷ்ர், அந்த காலத்தோட சம்பந்தப்பட்ட 10 இரவுகள் சத்தியம் செய்கிறான். வஷ்ஷஃபி வல் வத்ர், இரட்டையான இரவுகள், ஒற்றைப்படையான இரவுகள் சத்தியம் செய்கிறான். ஏன் முழுமையாக காலத்தின் மீது சத்தியம் செய்த அல்லாஹ் இந்த காலை ஃபஜ்ருடைய பகுதியையும் 10 இரவுகளையும் ஒற்றைப்படையான இரட்டைப்படையான இரவுகளையும் தேர்ந்தெடுத்து விசேடமாக சத்தியம் செய்கிறான். ஹல் ஃபீ தாலிக கஸமுல் லிதி ஹிஜ்ர், இவைகளில் து ஹிஜ்ர், அதாவது புத்திசாலிகளுக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது என்கிறதுன அல்லாஹ் சுட்டு காட்டுகிறான். புத்திசாலிகள் இவைகளை மனதில் வைப்பார்கள். புத்திசாலிகள் இந்த நேரங்களுடைய பொறுமதியை உணர்வார்கள். புத்திசாலிகள் இதனை வைத்து அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு முயற்சி செய்வார்கள். அல்லாஹ் இந்த இரவுகளில் சத்தியம் செய்தான். ஃபஜ்ர், இதில் அரஃபாவுடைய ஃபஜ்ர் தான் என்பது அதிகமான ஐம்மாக்களுடைய கருத்துகள் இருக்குது. சிலர் இதனை ஜுமாவுடைய ஃபஜ்ர் என்றும் சொல்கிறார்கள். ஹைரு யௌமின் தலஅத் ஃபீஹி ஷம்ஸ், ஹதீஸ் வருது. சூரியன் உதயமாகக்கூடிய நாட்களில் ஆக சிறந்த நாள் ஜுமாவுடைய நாள். அந்த உதயமாகும் சூரியனின் ஃபஜ்ர் மிகவும் சிறப்பானது. ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருனையும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். பூரிக்கலி உம்மத்தி ஃபி புக்கூரிஹா, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தின் காலை பொழுதுல அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கின்றான். ஒவ்வொரு
நாள் ஃபஜ்ரும் முக்கியமானது. அந்த ஃபஜ்ரில் வீசக்கூடிய தென்றல் முக்கியமானது. பள்ளிக்கு போகக்கூடியவர்கள் அதனை உணர்வார்கள். அவருடைய உடம்புக்கு இதமானது, நோய்களுக்கு சுகமானது அந்த தென்றல். முனாஃபிக்குக்கு அந்த ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தென்றலை நுகர முடியாது. அல்லாஹ் வலையாளினாஷ் 10 இரவுகள், அது துல் ஹஜ்ஜுடைய பெருநாளுடைய நாளை சேர்த்து வரும் 10 நாட்களை சத்தியம் செய்து சொல்கின்றான். ஃபஜ்ர சத்தியம் செய்த அல்லாஹ், காலை பொழுதை எடுத்து காட்டின அல்லாஹ் அதனுடைய இரவு பொழுதையும் எடுத்து காட்டுறான். காலையிலும் தான் இரவிலும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சத்தியத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள் யார்? இந்த அரஃபாவுடைய நாட்களுடன் சேர்ந்த பெருநாளுடைய இரவு, பெருநாளுடைய நாள், ஐயாமுத் தஷ்ரீக் உடைய நாட்கள், அதுக்கு பிரத்யேகமான சிறப்புகள். அதுக்கு முன்னால் துல்ஹஜ் பிறையிலிருந்து பெருநாள் வரைக்கும் உண்டான இந்த 10 நாட்களின் மீது உண்டான சத்தியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தர்ப்பமாக வழங்குறதை தான் அறிவுறுத்துகிறான். அல்லாஹ் அரஃபாவுடைய ஃபஜ்ரின் மீது சத்தியம் செய்கிறான் என்கிறதின் கருத்தை வைத்து நாங்கள் எடுத்தோம் என்றால் அதிகமான தஃப்சீருடைய விளக்கங்கள் எங்களுக்கு சொல்லுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அரஃபாவை மிகவும் மகத்துவப்படுத்தியிருக்கிறான். அதனுடைய இடத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். வேறொரு ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஷாஹிது வ மஷ்ஹூத் என்று சூரத்துல் புரூஜ் உடைய 3வது ஆயத்தில் ஷாஹித், அதாவது சாட்சியம் சொல்லக்கூடிய நாளின் மீது சத்தியமாக, அது ஜுமாவுடைய நாள். வமா தலாத் ஷம்சுன் வலா கரபத் அலா யௌமின் அஃப்லல மின் யௌமில் ஜுமாஅத்தி, சூரியன் உதிக்கிறது மறைகிறது இந்த ஜுமாவுடைய நாளை விட சிறந்த ஒரு நாள் கிடையாது என்பதற்காக அது ஷாஹித், ஜுமாவுடைய நாள், சாட்சியம் சொல்லக்கூடிய நாள், மேலும் சமூகம் அளிக்கும் நாள் என்ற கருத்து. மஷ்ஹூத் என்றால் அது அரஃபாவுடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. கியாமத்து நாள் என்றும் கூறப்படுகிறது. ஏன்? அங்க எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாள மறுமையில் அரஃபாவில் இருந்தவர்களை கண்ணியப்படுத்துறதுக்கு அது ஒரு சாட்சியம் சொல்லக்கூடியதாக இருக்கும் என்கிறதனையும், அல்லாஹ் அந்த சாட்சியம் சொல்லப்படக்கூடிய நாள் அது அரஃபாவுடைய நாள் என்று இந்த சத்தியங்களின் மூலமாக எங்களுடைய புத்திகளை திறக்கிறான். இதனால தான் சூரத்துல் ஃபஜ்ரில் ஹல் ஃபீ தாலிக கஸமுன் லிதி ஹிஜ்ர், ஹல் ஃபீ தாலிக கஸமுன் லிதி ஹிஜ்ர், இந்த புத்திசாலிகளுக்கு இதில் ஒரு படிப்பினை இல்லையா என்று கேட்கிறான். இந்த நாளில் முக்கியத்துவம் எந்த அளவுக்கெண்டா, லைலத்துல் கத்ர் அல்லாஹ் மறைத்தான் என்றாலும் அரஃபாவுடைய நாள் அல்லாஹ் மறைக்கல, அதை மிகவும் தெளிவானதாக ஆக்கினான். இதற்கு 10 சிறப்புகள், இந்த அரஃபாவுடைய நாளை உள்ளடங்கின 10 சிறப்புகள் இருக்குது. அதில் ஒன்று தான் ஏற்கனவே நாங்கள் பேசியது போல, அல்லாஹ் இந்த அரஃபாவுடைய நாள், அதனுடைய ஃபஜர், அதனுடைய இரவு, இவைகள் அனைத்திலையும் சத்தியம் செய்திருக்கின்றான். 2வது, அக்மல் அல்லாஹு அத்தீன வ அத்தம்ம நிஅமத் அலல் உம்ம, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தை பூர்த்தியாக்கி உம்மத்துக்கு அருட்கொடைகளையும் பூர்த்தியாக்கிட்டான். இந்த அரஃபாவுடைய நாளில் தான் இந்த ஆயத்து இறங்கப்பட்டது. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்வா என்ற ஒட்டகத்தில் ஏறி ஜபலுர் ரஹ்மா இடத்துல இருந்து அவங்க உபதேசம் செய்கிறாங்க சஹாபாக்களுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவங்க செஞ்ச ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜத்துல் வதாவுல மார்க்கத்தை பூர்த்தி ஆக்கினான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், நாங்கள் உங்களுக்கு, இன்று நான் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை சம்பூர்ணமாக்கிவிட்டேன். சம்பூர்ணமாக்கப்பட்ட மார்க்கம், எந்த விதமான டிஃபெக்ஷனும் அதில் கிடையாது. அதில் நடப்பவர்களுக்கு எந்த விதமான வீக்னஸும் பலவீனமும் ஏற்படாது. அந்த அளவுக்கு கண்ணை மூடிக்கொண்டு நடக்க முடியுமான ஒரு மார்க்கம், அது பூர்த்தியான மார்க்கம். அதில் யாருக்கும் எந்த விதமான
தவறுகளையும் கண்டுபிடிக்க முடியாது. அன்று முதல் இன்று வரை அதற்காக முயற்சி செய்கின்றார்கள். முயற்சிகளில் எல்லோருமே அவர்கள் ஃபெயில் ஆகிவிட்டார்கள். அதில் அவர்கள் சித்தி அடையல்ல. யார் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அதனுடைய வழிகாட்டி ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை பிரகாரம் வாழ்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா விதமான நன்மைகளையும் பூர்த்தியாகவே கொடுப்பான். வா அத்மம்து அலைக்கும் நிஅமதி, மேலும் இன்றைய நாள் என்னுடைய நிஅமத்துகளையும் உங்களுக்கு பூர்த்தியாக்கிவிட்டேன். இந்த மார்க்கத்தை எடுத்து நடக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நிஅமத்துகளை வழங்கி கொண்டே இருக்கின்றார். இந்த மார்க்கத்தினூடாக கிடைக்கக்கூடிய நிஅமத்துகள் எல்லாமே பூர்த்தியானது, மேலும் அதிகரிக்கக்கூடியது. மார்க்கத்துக்கு அதிகரிப்பு கிடையாது என்றாலும் நிஅமத்துக்கு அதிகரிப்பு இருக்குது. அல்யௌம அக்மல்து என்ற வார்த்தை அரபு டெர்மினாலஜியில் சொல்லிலக்கணத்தில் லிங்குவிஸ்டிக்கலி நாங்கள் பார்த்தோம் என்றால் அது வார்த்தை ரீதியாக எங்களுக்கு என்ன கருத்தை உணர்த்துறது? அது பூர்த்தி, அதில் குறைவு ஏற்படுத்த முடியாது, அதிகரிப்பை கொண்டு வரவும் முடியாது. இந்த அளவுக்கு கேரண்டி பண்ணின ஒரு மார்க்கத்தை தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். அத்மம்து என்றாலும் நான் பூர்த்தியாக்கி விட்டேன். அத்மம்துடைய பூர்த்தி அது நிஅமத்தோட கலக்குது. என்னுடைய அருட்கொடைகளை பூர்த்தியாக்கி விட்டேன், தீனை பூர்த்தியாக்கி விட்டேன் என்பதற்கு அல்லாஹ் அக்மல்து என்ற வார்த்தையை பாவித்தான். நிஅமத்துகளை பூர்த்தியாக்கி விட்டேன் என்கிறதுக்கு அல்லாஹ் அத்மம்து என்ற வார்த்தையை பாவித்தான். அக்மல்துல கூடும் கிடையாது, குறைவும் கிடையாது, யாராலும் தீங்கு இழைக்கவும் முடியாது, குறைபாடு செய்யவும் முடியாது, அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டானது. அத்மம்து அலைக்கும் நிஅமதி, மார்க்கத்தில் போகும் பொழுது என்னுடைய நிஅமத்துகளையும் பூர்த்தியாக்கி தருகிறேன். மார்க்கத்தில் நடக்கிற நேரம் என்னுடைய நிஅமத்துகளில் உங்களுக்கு குறைபாடு உண்டாக மாட்டாது. அதனை தவிர வேறு எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கின்றீர்களோ அந்த நேரம் குறைபாடு உண்டாகும் என்கிறதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்மம்து என்ற வார்த்தையின் மூலமாக சுட்டி காட்டுகிறான். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, அதன் பின்னால அல்லாஹ் உறுதிப்படுத்தி சொல்கிறான், இந்த இரண்டு நிஅமத்துகளையும் பரிபூர்ணம் அடைய வேண்டுமா? தீனுல் இஸ்லாத்தை மட்டும் தான் நான் உங்களுக்கு பொருந்திருக்கிறேன். தீன் என்றால் நடைமுறை, அந்த நடைமுறை வாழ்க்கை இஸ்லாத்தோடு அமைந்திருக்கணும், அப்பொழுது தான் பொருத்தம் கிடைக்கும். நடைமுறை வாழ்க்கை சாத்தியமில்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. சாத்தியமான பின்பற்ற முடியுமான அனைத்து அருட்கொடைகளையும் கொண்டு வந்து குவிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை தான் நான் உங்களுக்கு பொருந்தி இருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அதனுடைய நடைமுறை எங்களுக்கு சாத்தியமாகாது என்று யார் சொல்கின்றார்களோ அவர்கள் வழிகேட்டில் போயிடுவார்கள், அவர்கள் குறைபாடுகளை சந்திப்பார்கள். என்றாலும் ஷைத்தான் அதனை நிறைவு போல காட்டுவான். அந்த குறைபாட்டை மௌத்துடைய நேரத்தில் உணர்வார்கள். சூரத்துல் மாயிதாவுடைய 3வது ஆயத் எங்களுக்கு அரஃபாவுடைய மைதானத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி தந்தான். யஹூதிகளில் ஒரு மனிதன் வந்தார், சொன்னார், யா அமீரல் முஃமினீன் ஆயத்துன் ஃபி கிதாபிக்கும் தக்ரவுனஹா. அமீருல் முஃமினீனே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய குர்ஆனில் உங்களுடைய வேதத்தில் ஓதக்கூடிய ஒரு ஆயத், லவ் அலைனா மாஷரல் யஹூத், யஹூதிகள் கூட்டமான எங்களுக்கு அது இறங்கியிருந்தால், நஸலத், லவ் அலைனா மாஷரல் யஹூதி நஸலத், யூதர்களுடைய ஒரு கூட்டமான எங்களுக்கு அது இறங்கியிருந்தால், லத்தஹதனா தாலிகல் யௌம ஈதன், அந்த நாளை நாங்கள் பெருநாளாக எடுத்துக்கொள்வோம். கால ஐயோ ஆயா, அது என்ன ஆயத்? கால் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் அல் இஸ்லாம தீனா என்ற ஆயத். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கத் அரஃப்னா தாலிகல் யௌம் வல் மக்கான் அல்லதி நஸலத் ஃபீஹி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு அந்த ஆயத் இறங்கிய நாள் தெரியும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த இடத்துல வைத்து அந்த ஆயத் இறங்கியது என்கிறதும் தெரியும். வஹுவ காயிமும் பி அரஃபா யௌமல் ஜும்அத்தி, அவர் அரஃபாவுடைய நாளில், ஜுமா உடைய நாளில் இருந்தார். அன்று அரஃபா, அதே நாள் ஜும்மாவும் இருந்தது. இமாம் புகாரி முஸ்லிம் அந்த ஹதீஸை வெளியிடுகிறார்கள். இதில் இருந்து ஒரு சர்ச்சையான விடயத்தையும் எங்களுக்கு அறிய முடியும். அந்த யஹூதிகள் அன்று தொட்டு இன்று வரைக்கும் மார்க்கத்தை வைத்து விளையாடுவார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹ்வுடைய மறைவுக்கு பின்னால்
உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலையும் மார்க்கத்தில் விளையாடினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதற்கு மாற்றமான ஒரு பதில் ஏதும் கொடுத்திருந்தா இன்றைக்கு உம்மத்தில் அதிகமானவங்க ஃபித்னாவில் மாட்டிக்கொள்வாங்க. சிலர் குழப்பத்தில் மாட்டி இருக்கிறத போல, ஒரு விஷயம் தெளிவாக இருந்தும் கூட அதை புரிய மறக்கிறவர்களை போல இன்றைக்கு முழு உம்மத்தும் அந்த யூதர்களை பின்பற்றி வழிகேட்டில் போயிட்டுடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதன் பக்கம் திரும்புகிறாங்க. அந்த யூதர்களுடைய தரகர்களாக சில பிரபல்யமானவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய அடிப்படை தெரியாது. எந்த அளவுக்கு பேசுகிறார்கள் என்றால், இன்றைக்கு ஒரு விடயம் ஒன்றை நான் வாசித்தேன். அதில் அரஃபா உடைய நாள் முழு உலகத்துக்கும் ஒன்று தான் என்று குருட்டு ஆதாரங்களை வைத்து பேசியிருக்கிறாள். அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் சஹீதான், அதில் சொல்லப்பட்டிருக்கிற விடயங்கள் சரிதான். மார்க்கத்தை வைத்தே தான் வழிகெடுப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், யுதில்லு பிஹி கஸீரன் வ யஹ்தி பிஹி கஸீரா வமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாஸிகீன். இந்த குர்ஆனை வைத்து அதிகமானவர்கள் நேர்வழி அடைவார்கள், அதிகமானவர்கள் வழிகேட்டில் போவார்கள். பாவிகள் தான் நேர்வழி அடைவார்கள். துனியாவுடைய மோகம் கொண்டவர்கள் அவர்களுக்கு பப்ளிக்கில் பேசும் பொழுது, அதனை பிரசுரிக்கும் பொழுது பாத்திலுக்கு பணம் வருகிறது. இதனால் அவர்கள் அதனை வைத்து இந்த உலகத்தில் செழிப்படைய விரும்புவார்கள். லியஷ்டரு பிஹி சமனன் கலீலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆயத்துக்களை, மார்க்கத்தை வைத்து அவர்கள் அற்ப சொற்ப ஆதாயங்களுக்காக வேண்டி நாசப்படுத்துவார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல கூறியிருக்கிறான். அப்படியான ஒரு கூட்டம் நல்ல முகம் கொண்டு இஸ்லாமிய வேஷம் கொண்டு கியாமத்து நாள் வரைக்கும் இருப்பார்கள் என்கிறதன நாங்கள் மறந்து விடக்கூடாது. அதில் ஆதாரமாக சொல்லுகிறார், முழு மக்களுக்கும் ஒரே நாள் தான் அரஃபா, ஒரே நாள் தான் பெருநாள் என்பதற்கு இந்த கொஞ்சமாக ஒதுங்கிற ஒரு கூட்டம், இவர்களுக்கு தாஹிரியாக்கள் என்று சொல்லப்படும். அதாவது மதுஹபுடைய கருத்துக்களை வைத்தும் வெளியேறியவர்கள். கண்ணியமான உறுதி பூண்டப்பட்ட முழு உலகத்தினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 4 மதுஹபுல ஒன்றை பின்பற்றாத வரைக்கும் நேர்வழி அடைய முடியாது. ஏனெனில் குர்ஆனுடைய சில விடயங்கள், ஹதீஸுடைய சில விடயங்கள் நேரடியாக அணுகிறதின் காரணமாக வழிகேட்டில் போயிடுவார்கள். அது யூதர்களுடைய முயற்சியின் வெளிப்பாடு என்கிறதன மறந்துவிடக்கூடாது. அதில் சொல்லுகிறார், எல்லாருக்கும் ஒரு நாள் தான் அரஃபா, ஒரு நாள் தான் பெருநாள் என்பதற்கு அன்றைய காலத்தில் ஆரம்பத்தில் குர்ஆன் ஆயத்துகள் இறங்கி கொண்டிருக்கிறது. மக்களுக்கு இன்னும் ஈமான் பூர்த்தியாகவும் இல்லை, அவர்கள் ஈமானில் சீரான முறையில் உறுதி பெறவும் இல்லை. அந்த நேரத்தில் வந்து கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல பிறையை பற்றி. இந்த பிறையை பாருங்கள், அது பெரிதாகுது, சின்னதாகுது, மறைந்து விடுகிறது, அதாவது வளர்ந்து விடுகிறது, தேய்ந்து விடுகிறது. பிறைக்கு வளர்வு தேய்வு கிடையாது என்றாலும் மனிதர்களுடைய ஒரு விளக்கத்துக்காக வேண்டி அப்படி நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் இது என்ன விந்தையாக இருக்குது, மாற்றம் அடையுது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்டதுடனே இது ஆஸ்ட்ரோனமி, ஆஸ்ட்ராலஜி இவைகளை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டியது, கோள்களை பற்றி, நட்சத்திரங்களை பற்றி மற்றும் உண்டான நேரங்காலங்களுடைய விவரங்களை பற்றி எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனை அந்த ஆரம்ப காலத்தில் இன்னும் ஈமான் உடைய வலு ஏற்படவும் இல்லை சொன்னால் அவர்களுக்கு அதனை யூகிக்க முடியாமல் போயிடும். இதனை திருப்புறத்துக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு ஒரு பதிலை அறிவித்தான். அதற்கு ரிட்டாரிக்கில், இலக்குவன்ஸில், அரபிக்கில் பலாகா என்று சொல்லுவார்கள். அதற்கு உஸ்லூபுல் ஹக்கீம் என்ற பாடம் முன்வருது. அதன்படிக்கு அல்லாஹ் இப்பொழுது இவர்களுக்கு இதனை கற்றுக் கொடுத்தால் அவர்களால் விளங்க மாட்டாது, கேட்க வந்தவர்களும் பெரிய விளப்பம் இல்லாதவர்கள் என்கிறதுனால திசையை இப்படி திருப்புகிறான். சொல்லுங்கள் நபியே, குல் ஹிய மவாகீது லின்னாசி வல் ஹஜ். கொல் சொல்லுங்க, ஹிய அது, அந்த பிறை, இப்படியான வித்தியாசமாக நீங்க காண்பதை போல உணர்வது எல்லாம் மவாகீது லின்னாஸ், மனிதர்களுக்கு தொழுகைக்கு நேரம் காட்டுது. மேலும் பிரத்யேகமாக வல் ஹஜ், ஹஜ்ஜுக்கும் நேரம் காட்டுது என்று சொன்னார்கள். ஏன் அல்லாஹ் தொழுகைக்கு என்று சொல்லிவிட்டு ஹாஸாக, அதாவது குறிப்பாக சொல்லிவிட்டு ஆம் பொதுவாக வல் ஹஜ் என்று சொன்ன காரணம் என்ன?
இன்னும் ஹஜ்ஜுக்கும் நேரம் காட்டுது. ஹஜ்ஜும் காலத்தோட சம்பந்தப்பட்டது தானே, ஹஜ்ஜும் நேரத்தோட சம்பந்தப்பட்டது தானே, அதை ஏன் பிரத்யேகமாக சொல்ல வேண்டும்? ஹஜ்ஜினுடைய பிற வித்தியாசங்கள் இருக்குது. நோன்பும் அப்படித்தான். சூமு லிருயதிஹி வ அஃப்திரு லிருயதிஹி, அதனை கண்டு நீங்க நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள். அதனை கண்டு புதுப்பிறையை கண்டு நோம்பினுடைய பெருநாளை கொண்டாடுங்கள் என்கிறதனை போலவே ஹஜ்ஜுடைய பெருநாளும் அப்படித்தான், அரஃபாவுடைய நாளை தீர்மானிப்பதும் அப்படித்தான். அந்த பிறையை வைத்து அது ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் நாடுக்கும் வித்தியாசமாகிடும். எந்த அளவுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியுடைய மதுஹபின் ஐம்மாக்கள் பேசுகிறார்கள், ஒரு 80 கிலோமீட்டருக்கு தூரம் இருந்தாலும் கூட அந்த பிறையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அளவுக்கு பேசுகின்றார்கள். ஆனால் அது ஒரு கீழ் கவுல், அதை நாங்கள் அமலுக்கு எடுக்கிறது கிடையாது. ஆனாலும் அப்படி ஒரு சின்ன தொலைவுக்கே இப்படி என்றால், இவ்வளவு பெரிய தொலைவு சவுதியில் காணக்கூடிய பிறையை வைத்து எங்களுக்கு நோன்பு கொண்டாட இயலுமா? எங்களுக்கு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள், அரஃபா கொண்டாட இயலுமா? ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், இது இன்றைக்கு ஒரு ட்ரெண்டாக போய்கொண்டிருக்குது. மார்க்கத்தில் விளப்பம் இல்லாதவர்கள் இதனை சமூகமயப்படுத்தி பாவம் பொதுமக்களையும் குழப்பி கொண்டிருக்கின்றார்கள். இதனால் இவர்கள் பாடசாலை கூட போகாதவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு இதனுடைய வித்தியாசங்கள் அவர்களுக்கு விளங்குது இல்லை. அதற்கு மக்களுடைய தலையை குழப்புகின்றார்கள். நோன்புக்கு அப்படி இருந்தாலும் அரஃபா என்றால் ஒரு நாள் தானே, அது உலகம் முழுதும் ஒரு நாளில் தானே கொண்டாடப்பட வேண்டும். இது ஒரு இஜ்திஹாதுடைய விடயம் என்று சொல்கிறார்கள். இஜ்திஹாத் என்று சொன்னால் மார்க்கத்தில் ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்க முடியாமல் சந்தேகம் ஏற்பட்டால் அதை முயற்சி செஞ்சு ஒரு தீர்மானத்துக்கு வருவது தான் இஜ்திஹாத். ஏற்கனவே ஃபிக்ஹ்ல நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, 2 வாளி தண்ணீர் இருக்குது, ஆனால் ஒன்று சிறுநீர். சிறுநீர் ஒன்றில் இருக்கிறது என்று நல்லா தெரியும், என்றாலும் அதனுடைய வாடை போயிட்டுது, அதனுடைய ருசி போயிட்டுது, அதனுடைய நிறமும் தண்ணி மாதிரி தான் இருக்குது. தண்ணி பக்கெட்டுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்போ இஜ்திஹாத் செய்யணும். நுகர்ந்து பார்த்தார், 2ஐயும் வித்தியாசம் விளங்குது இல்லை. நக்கி பார்த்தாரு, வித்தியாசம் விளங்குது இல்லை. அதே நேரம் மோந்து பார்த்தாரு, நுகர்ந்து பார்த்தாரு, எந்த விதமான வித்தியாசமும் விளங்குது இல்லை. இப்போ உழு செய்யணும், இந்த 2 வாளி தண்ணி மட்டும்தான் இருக்குது, என்ன செய்கிறது? எங்களுக்கு இமாம்கள் சொல்லித்தாராங்க, இந்த நேரத்தில் நீங்கள் இஜ்திஹாத் செஞ்சு ஒன்றை முடிவெடுங்க, இது சிறுநீர் இது தண்ணி என்று. எது நீங்கள் சிறுநீர் என்று முடிவெடுத்தீங்களோ அதை கொட்டி விடுங்க. தற்செயலாக நீங்கள் வைத்திருந்தது சிறுநீராக இருக்கலாம், தண்ணீர் அல்லாமல் இருக்கலாம். என்றாலும் இஜ்திஹாதுடைய அடிப்படையில் உங்களுக்கு தப்பி போனாலும் ஒரு கூலி இருக்குது. நீங்கள் இஜ்திஹாத் செய்யாமல் இதுதான் தண்ணீராக இருக்கும் என்று புழங்கினீங்களா, அது உண்மையிலே தண்ணீராக இருந்தாலும் கூட நீங்கள் குற்றவாளியாக ஆகிவிடுவீங்க. இப்படி ஒரு சந்தேகமான விடயத்தில் தான் இஜ்திஹாத். அதை கொண்டு வந்து இதிலே புகுத்துகிறார்கள். ஹஜ்ஜுடைய இந்த பிறையின் விஷயத்தில், பெருநாள் அரஃபாவுடைய விஷயத்தில் புகுத்துகிறார்கள். இதில் சந்தேகமே கிடையாது. அல்லாஹ் தெளிவாகவே சொல்லிவிட்டான். அது தொழுகைக்கு பிறை என்பது அந்த இடத்துல தொழுகைக்கு நேரம் காட்டும். அதே நேரம் ஹஜ்ஜுக்கு அது பிரத்யேகமான வேறொரு நேரம் இருக்குது, அந்த நேரத்தை காட்டும் என்கிறதெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எனவே இந்த நுனிப்புள் மேயக்கூடியவர்கள், இந்த பாஷையுடைய திரான் இல்லாதவர்கள், இப்படியான இந்த ரிட்டோரிக்குடைய கருத்துகள் தெரியாதவர்கள், அந்த ஆயத்து எதற்காக இறங்கியது என்ற ஆழமான சிந்தனைகள் அதனுடைய அறிவில்லாதவர்கள் இதை மாதிரி விடயங்களை வைத்து மக்களை குழப்புவார்கள். எனவே எங்களுடைய நாட்டில் எந்த நாளில் பெருநாள் என்று தீர்மானிக்கப்படுவதோ அதுவும் இஜ்திஹாத் தான். ஆனாலும் அது சந்தேகத்துடைய இஜ்திஹாத் அல்ல, ஹதீஸின் அடிப்படையில் அந்த பிறையை பார்க்கிறது ஒரு சுன்னத்து. எனவே தீர்மானம் வரும் எங்களுக்கு எந்த நாள் என்று. அத்துடனே காலங்கள் நேரங்களுடைய வித்தியாசங்கள் இருக்கிறதுனால ஒரே நாளில் எந்த அளவுக்கும் வர முடியாது, இன்டர்நேஷனல் பிறையை கொண்டாட முடியாது. உங்களுடைய இந்த இபாதத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த விடயத்தை
நான் உங்களுக்கு சொன்னேன். எனவே அரஃபாவுடைய நாள் இன்றைக்கு ஹாஜிகளுக்காக இருக்கலாம், ஆனாலும் நாளைக்குத்தான் எங்களுக்கு அரஃபாவுடைய நாள். யாரெல்லாம் இன்று நோன்பு நோட்டார்களோ அவர்கள் தவறை செய்கின்றார்கள். எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது அரஃபா நாளை என்று. அது எங்களுடைய தீர்மானம், முடிவு. ஒரு மெஜாரிட்டி கூடி எங்களுக்கு அதனை தீர்மானித்து இருக்கின்றார்கள். இதனால தான் திருமிதுடைய ஹதீஸ் வருகிறது, இன்ன உம்மத்திலா தஜ்தமியு ஃபி தலாலத்தின், என்னோட உம்மத்துல ஒரு பெரிய கூட்டத்தினர் ஒரு நாளும் வழிகேட்டில் ஒன்று கூட மாட்டார்கள். எனவே யாரெல்லாம் இன்றைக்கு அரஃபா நாளைக்கு பெருநாள் என்று சொல்கிறார்களோ இவர்கள் ஒரு மைனாரிட்டி தான், இவர்கள் வழிகேட்டில் போறார்கள் என்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தெளிவுகளை நாங்கள் கொடுக்கவில்லை என்றால் இந்த வழிகேடு இன்னும் பரவி கொண்டு இருக்கும் என்கிறதுனால தான் உங்களுக்கு மத்தியில் இதை நாங்கள் பேசுகிறோம். பொதுவாக பெண்களை பொறுத்தவரையில் வெகு சீக்கிரம் முடிவுகள் எடுத்து விடக்கூடிய நிலைமைகளும் இருக்குது, எல்லாரும் இல்லை, சிலர். எனவே இந்த விடயங்கள் இன்றைக்கு அதிகமாக பெண்களும் தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாள் அரஃபாவுடைய நாள், அது நாளைக்கு எங்களுக்கு அதில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூர்த்தியான தீன தந்தான். அதில் இப்படியான வேற்றுமைகளை ஏற்படுத்தி காஃபிர்களும் முஷ்ரிக்கீன்களும் முக்கியமாக யூதர்களும் எங்களை தவற வைப்பார்கள். அதில் மிச்சம் விழிப்பாக இருக்கணும். மூன்றாவது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்களை அலமு ஐயாமி துன்யா, அதிகமான உலமாக்களுடைய கருத்தின்படிக்கு துனியாவுடைய நாட்களில் அது ரமலானும் இல்லை, லைலத்துல் கத்ருடைய நாளும் இல்லை, அலமு ஐயாமி துன்யா, மிகவும் கண்ணியமான வலுப்பமான ரொம்ப கிரேட்னஸ் உடைய நாள் என்று சொல்லியிருக்கிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாமின் ஐயாமின் அல் அமலு சாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம், யானி ஐயாமில் அஷ். இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் விருப்பமானது. அந்த வார்த்தைகள் எப்படி வந்திருக்குது, மாமின் ஐயாமின் அல் அமலு சாலிஹு ஃபீஹா, சாலிஹான அமல் செய்யப்படக்கூடிய நாட்களில் இந்த நாட்களை தவிர அந்த நாட்களுக்குள்ள தான் இந்த அரஃபாவுடைய நாளும் வருது. இந்த 10 நாட்கள் எங்களுக்கு அமலுக்கு மிகவும் முக்கியமான நாட்கள். அந்த நேரம் சஹாபாக்கள் கேட்டார்கள், பாருங்க இதுடைய சிறப்பை, யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், இந்த 10 நாட்களில் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்கிறதும் சிறந்தது இல்லையா? உடனே பதில் வெளியானது, கால வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யும் ஜிஹாத் கூட இந்த நாட்களில் சிறந்தது அல்ல. இல்லா ரஜுலுன் ஹரஜ பினஃப்ஸிஹி வ மாலிஹி, ஆனாலும் ஒரு மனிதன் அவர் தன்னுடைய உடலை, உயிரை, பொருளை சுமந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் வெறியாகிறார். ஃபலம் யர்ஜில் மின் தாலிக பிஷை, அந்த யுத்தத்தில் இருந்து அவர் எதையும் திரும்பி எடுத்துக்கொண்டு வர இல்லை, யுத்தத்தில் மௌத்தா போயிட்டாரு. அந்த ஜிஹாதை தவிர, அந்த மனிதனை தவிர அந்த நாட்களில் அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாவது கூட சிறந்தது கிடையாது. மார்க்கத்துக்காக வேண்டிய அறப்போர் விடுவது கூட சிறந்தது கிடையாது. அது புகாரியுடைய ஹதீஸ். இந்த யௌமு அரஃபா, இந்த நாட்களினுடைய மகத்துவம் பற்றி இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார்கள், லியாலில் அஷ்ரில் அஹீரி மின் ரமலான் அஃப்லலு மின் லியாலி அஷ்ரி தில் ஹஜ்ஜா என்று, வையாமு அஷ்ரி தில் ஹஜ்ஜா அஃப்லலு மின் அஷ்ரி ரமலான். அவருடைய கருத்தின் அடிப்படையில் இந்த ரமலானுடைய 10 நாட்கள் துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களை விடவும் சிறந்தது. என்றாலும் துல்ஹஜ் 10 நாட்கள் ரமலானுடைய 10 நாட்களை விடவும் சிறந்தது என்று சொல்கிறார்கள். அதாவது லியாலில் அஷ்ரில் அஹீரி மின் ரமலான், ரமலானுடைய இரவுகள் 10 இரவுகள், ரமலானுடைய 10 இரவுகள் அஃப்லலு மின் லியாலி அஷ்ரி தில் ஹிஜ்ஜா, துல்ஹஜ்ஜுடைய 10 இரவுகளிட சிறந்தது. மேலும் ஐயாமு அஷ்ரி தில் ஹிஜ்ஜா, அந்த பகல் பொழுதோடு வரக்கூடிய துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் ரமலானுடைய இறுதி 10 நாட்களை விடவும் சிறந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படியான கருத்தும் இருக்குது. அல்லாஹ் அந்த 10 நாட்களை சிறப்பாக்கினது பிஅத்திபாரி லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய கணிப்பீட்டை வைத்து. ஆனால் துல்ஹஜ்
அது அதனுடைய நாட்களின் கணிப்பீட்டை வைத்து சொல்லப்பட்டிருக்குது. அதில் தான் யௌமுன் நஹர், குர்பானிகளை, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமல், குர்பானை அறுத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தானம் செய்யக்கூடிய நாள். அந்த நாளில் தான் அரஃபாவுடைய நாளும் வருது. யௌமுத் தர்வியா என்று சொல்லக்கூடிய நாள், அதாவது ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜுடைய 8ஆம் பிறையில் மினாவில் தங்குவார்கள். அரஃபாவுடைய காலையில் அவர்கள் ஜவாலுக்கு பின்னால் வெளியாகிறது சுன்னத் என்றாலும் சிலர் இரவோடு வெளியாகுவார்கள், சிலர் ஃபஜ்ரோடு வெளியாகுவார்கள், ஃபஜ்ரை தொழுதுவிட்டு. இந்த முறையில் யௌமுத் தர்வியாவுடைய நாள், அது நீர் பகிரக்கூடிய நாள், சாப்பாடுகள் வழங்கக்கூடிய நாள், இவைகள் எல்லாம் ஒன்றரை கலந்து பல நன்மைகளை உள்ளடக்கி இருக்கிறதன் காரணமாக இந்த துல் ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் மிகவும் சிறந்தது. அது துனியாவுடைய அனைத்து நாட்களை விடவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. 4வது விஷயம்தான் யுகஃபிரு துனூப சனத்தைன். இந்த அரஃபாவுடைய நோன்பு ஹாஜிமார்களுக்கு கடமை இல்லை, ஹாஜிமார்கள் நோக்கக்கூடாது, அது மக்ரூ. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு நோற்றிருக்கிறார்களா என்று சந்தேகம் கொண்ட சஹாபாக்கள் அவர்களுக்கு ஒரு பால் கோப்பையை கொடுத்தார்கள். நபி அவர்கள் அதனை குடித்தார்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹ் நோன்பு நோற்றில்லை என்று விளங்கி கொண்டாங்க. நோன்பு நோட்பது மக்ரூ என்று ஐம்மாக்கள் சொல்கிறார்கள். ஹாஜிகள் நோட்கக்கூடாது. அத்துடனே யாரெல்லாம் ஹஜ்ஜில் இல்லையோ, அரஃபாவில் இல்லையோ, அவர்கள் மக்காவில் இருந்தாலும் மதீனாவில் இருந்தாலும் அந்த நாட்களில் நோன்பு நோக்கிறது ஒரு சுன்னத்தை முஅக்கதா. அந்த அளவுக்கு அது ஒரு முக்கியமான சுன்னத். இது 2 வருட பாவங்களை மன்னிக்கும் என்றார்கள் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபகால் சியாமு யௌமி அரஃபத், அரஃபாவுடைய நாளின் நோன்பை அஹ்தஸிபு இந்தல்லாஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் கூலி கொடுக்கிறதனை, அஹ்தஸபு நான் ஆதரவு வைக்கிறேன், அய்யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கு முன்னால் அடியார்கள் செஞ்ச பாவங்களை மன்னிக்கின்றான். வஸ்ஸனத்தல்லதி பஅதஹு, அதுக்கு பின்னால் வரக்கூடிய வருடத்தின் பாவத்தை மன்னிக்கின்றான். இந்த அளவுக்கு சஹீஹான ஹதீஸ் எங்களுக்கு சஹீஹ் முஸ்லிம்ல ஆதாரம் சொல்லிருக்குது. இதனால் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அன்னஹா முஸ்தஹப்பத்துன் இஸ்திஹ்பாபன் ஷதீதன் லா சியமன் அத்தாஸி மின்ஹா. இந்த நாட்களில் நோன்பு நோக்கிறது ஒரு முக்கியமான கடுமையான சுன்னத். அதிலும் முக்கியமாக லா சியமன், அதிலும் முக்கியமாக அத்தாஸி மின்ஹா, 9வது நாள் அன்று, வஹுவ யௌமு அரஃபா, அந்த 9வது நாள் தான் அரஃபாவுடைய நாள். அந்த நாள் அன்று நோன்பு நோக்கிறது. அதாவது எந்த நாளோ எங்களுக்கு பிறையின் அடிப்படையில் அரஃபா என்று பிரகடனப்படுத்தப்படுதோ அந்த நாளில் நோன்பு நோக்கிறது மிக மிக முக்கியமான சுன்னத் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிக்க காத்து கொண்டிருக்கின்றான். 5வது சிறப்பு தான் அக்ஸரு யௌமின் யாத்திகுல்லாஹு ஃபீஹி அர்ரிகாப மினன் நார். அல்லாஹ் இந்த நாளில் அதிகமானவர்களை நரக விடுதலை செய்கின்றார். எப்படி நோன்புடைய காலங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக விடுதலை செய்கின்றானோ அதே போன்று பாவிகளுக்கு விடுதலை கிடைக்கிறது. மாமின் யௌமின் அக்ஸரு மின் ஐ யாத்திகல்லாஹு ஃபீஹி அபுதம் மினன் நார் மின் யௌமி அரஃபா. சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ் அரஃபாவுடைய நாளை விட நரகத்தை விட்டும் அதிகமான அடியார்களை உரிமையிடக்கூடிய எந்த நாளும் கிடையாது. அந்த அளவுக்கு முக்கியமான நாள். அல்லாஹ் எங்களுக்கு நரக விடுதலை தருகின்றான். அரஃபாவுடைய ஹாஜிகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமையாக பேசுகின்றான். அந்த அளவுக்கு மலாய்க்காமார்களே பாருங்கள், இவர்களை ஷஅஸன் கபரன், தலை பரட்டையாக, தாடிகள் புழுதி படிந்தவர்களாக, ஆடைகள் புழுதி படிந்தவர்களாக, அனைத்தையும் விட்டுவிட்டு வெறுமனே 2 துணிகளை அணிந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள்? என்னுடைய மன்னிப்பை நாடி வந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் அனைவரையும் மன்னித்து விடுகின்றான், எல்லாரையும் மன்னித்து விடுகிறான். அந்த நாளில் ஆகப்பெரிய பாவம் தான் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுமான்னு சந்தேகம் கொள்றவர் அவர்தான் ஆகப்பெரிய பாவி. அப்படி சந்தேகம் கூட வரக்கூடாது.
நாங்கள் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பை வேண்டி நிற்கணும். இங்கே இருக்கக்கூடிய நாங்களும் அரஃபாவுடைய நாளைக்கு இருப்போம், மன்னிப்பை வேண்டணும். யௌமுத்துஆவுல் ஆதம் 6வது சிறப்பு தான் அது. மிகவும் முக்கியமான மகத்துவமிக்க துஆவுடைய நாள். அந்த நாளில் அல்லாஹ் இடத்துல மன்றாடணும், அலோனம். சொன்னாங்க ரசூல்லா, திர்மிதுடைய ஹதீஸ் வருது, ஹைரு துஆ யௌம அரஃபா, துஆக்கல்ல ஆக சிறந்த துஆ தான் அரஃபாவுடைய நாளிலே கேட்கப்படக்கூடிய துஆ. அந்த நாளில் நாங்கள் மிகவும் பணிந்து அல்லாஹ் இடத்துல ரொம்பவும் எங்களை மமதைகளை நீக்கி எங்களை முறித்து கொண்டு அவனின் முள்ளால நிற்கணும். ரசூல்லா சொன்னாங்க, நிறைய துஆக்கள் கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் எனக்கு முன்னால் இருந்த நபிமார்களும் அரஃபாவுடைய நாளில் அதிகமாக சொன்ன ஒரு வார்த்தை தான், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த வார்த்தைகளை அதிகமாக நாங்கள் அந்த நாளில் ஓதிக்கொள்ளணும். இதனுடைய தர்ஜமாவும் இதனுடைய தாத்பரியம் ரொம்ப மகத்துவமிக்கது, பிரத்யேகமானது. 7வது தான் அந்த நாளில் யௌம யுபாஹில்லாஹு ஃபீஹி மலாய்கத்தஹு பி அஹ்லில் மௌகிஃப், அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலாய்க்கா மாரிடத்தில் பெருமிதமாக பேசுகின்றான். ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரிவாயத் செய்கிறாங்க, ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ யுபாஹி பி அஹ்லி அரஃபாத் அஹ்லஸ் ஸமா, அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கக்கூடிய ஹாஜிமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலாய்க்கா மார்களுக்கு முன்னால் பெருமை பாராட்டி பேசுகின்றான். ஃபயகூலு லஹும், அவர்களிடத்திலே கூறுகிறான், உந்துரு இலா இபாதி ஜாஊனி ஷஅஸன் கபரன், பாருங்க என்னுடைய இந்த அடியார்களை எந்த கோலத்தில் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள், புழுதி படிந்திருக்கின்றார்கள், தலை முடிகள் தாடி முடிகள் பரட்டையாக இருக்கின்றது. ஃபஅய்யு தக்ரீமின் லிஹாஉலாய் அல் முன்கஸிரீன பைன யதைல்லாஹ் இன் கஸரு லஹு, இந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல உடைந்து முறிந்து பணிந்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு கண்ணியத்தை கொடுப்பான். அல்லாஹ் அவர்களை தன்னிடத்தில் உயர்வானவர்களாக ஆக்கி கொள்கிறார். 8வது தான் அது அரஃபாவுடைய நாளில் ஹாஜிமார்கள் அங்கே ஒன்று கூடுறது ஹஜ்ஜுடைய ஆக முக்கியமான கடமை. அது ஒரு ருக்குன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ் என்று சொன்னாலே அரஃபாவை ஆக்கி வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜஅலல்லாஹு அஸ்ஸ வ ஜல் அல் ஹஜ் அரஃபா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ் என்றாலே அரஃபா என்று சொன்னான். அந்த அளவுக்கு முக்கியமான பல ஹஜ்ஜுடைய அர்கான்கள் இன்டெக்ரல்ஸ் இருக்குது. அதிலும் ஆகவும் முக்கியமான மிகவும் பிரதானமான ஒரு ருக்குன் தான் அரஃபாவில் தரிக்கிறது. யாருக்கு அது தப்பி போகுமோ அவருக்கு முழு ஹஜ்ஜும் தப்பி போய்விடும். அவர் அதற்கு கஃபாரா கொடுக்கிறதோட கலா செய்யவும் வேண்டும். அடுத்த வருடம் அவர் ஹஜ்ஜிக்கு வந்து அரஃபாவில் தரித்தால்தான் அவருக்கு ஹாஜி என்று நாங்கள் சொல்லுவோம். அவருக்கு ஹஜ்ஜி கிடைத்தது என்கிறதுக்கு அடையாளம். அந்த அளவுக்கு முக்கியமானது. 9வது, எல்லா உம்மத்தினர்களும் ஒன்றிணைந்து இஸ்லாத்தின் உடைய தனித்துவத்தை நிலைநாட்டும் நாள் அந்த அரஃபாவுடைய நாள். எல்லாருமே அங்கே வருவார்கள், எல்லாரும் ஒன்று கூடுவார்கள். அங்கே ஆடையினுடைய வித்தியாசம் இல்லை, எல்லாரும் ஒரே ஆடையில் இருப்பார்கள். பாஷை அங்கே ஒருத்தருக்கு அடுத்தவர் வித்தியாசமாக இருக்கும் என்றாலும் அவர்களிடத்தில் எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது. எந்த ஒரு ஜின்சியத்தும் நேஷனாலிட்டியும் அவர்கள் அன்று ஒன்று சேர்றதுக்கு தடையாக இருக்க மாட்டாது. எந்தோரோட நேஷனாலிட்டியை பற்றியும் எந்தோருடைய உயர்வு தாழ்வு பற்றியும் அங்கே பேசப்பட மாட்டாது. எல்லாரும் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒன்று தான். மில்லியன் கணக்கானவர்கள் ஒரே இடத்துல ஒன்று கூடுவார்கள். அவர்களுடைய சத்தமும் ஒன்று தான். அங்கே லப்பேக் அல்லாஹும்ம லப்பேக்,
லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்து வன் நிஅமத்து லக வல் முல்க் என்ற அந்த சத்தம் தான் இருக்கும். எந்த நிறமோ எந்த விதத்திலுமோ யாரும் யாரை விடவும் உயர்ந்தவர்கள் அல்ல. இதனால அவருடைய உடம்பால ஹக்கீகத்தான முறையில் உள்ளத்தால அவர்கள் அங்கே ஒன்று கூடுவார்கள். இஸ்லாத்தினுடைய தனித்துவ வாஞ்சையை நிறைவேற்றுவார்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வா, அனைத்து மூமினர்களும் சகோதரர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதுக்கு ஏற்ப எல்லோரும் அந்த சகோதரத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு முக்கியமான நாள் 10வது சிறப்பு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத்துகள் அன்றைய நாளில் இறக்கப்படுது. தௌபாவுடைய வாயல்கள் துறக்கப்படுது. அரஃபாவுடைய நாள் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல மீளக்கூடிய முக்கியமான நாள். சலஃபின்கள் எங்களுடைய முன்னோர்கள் அந்த சந்தர்ப்பத்தை மிகவும் கவனமாக எடுத்து அமல் செய்வார்கள். அந்த வருடத்தில் ஒரே ஒரு நாள் தான் அது வருகிறது. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அரஃபா உடைய மாலையில் சந்திக்கிறாங்க. அவர்கள் அரஃபாவில் முழந்தாளிட்டு உட்கார்ந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கண்கள் கண்ணீரை வடித்து கொண்டிருக்குது. இப்னுல் முபாரக் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லா இடத்துல கேட்குறாங்க. அவங்களுடைய அந்த அழுக கவலை இவைகள் எல்லாம் பார்த்து மன் அஸ்ஸோ ஹாதல் ஜம்இ ஹாலன் சொன்னாங்க, இந்த நிலைமையில் இவ்வளோ பெரிய கூட்டம் ஒன்று கூடியிருக்கிறாங்களே, இந்த மனிதர்களில் ஆகும் கெட்டவர் யார்? அவர் பதில் சொன்னார், அல்லது யதுன்னு அன்னல்லாஹலா யங்ஃபிரு லஹு, அல்லாஹ் தன்னை மன்னிக்க மாட்டான் என்று யார் நினைக்கிறாரோ அவர் தான் மிகவும் கெட்டவர். நானும் நீங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மன்னிப்பின் மீது உறுதியான நம்பிக்கையை வைப்போம். இந்த முக்கியமான நாளில் கூடுதலான அமால்களை செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல நெருங்குவோம். அவனிடத்தில் அதிகமாக கேட்போம். அல்லாஹ் என்னை உங்களையும் மன்னிக்கட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் தருவான். அத்துடனே நோன்பை நோட்டு கொண்டு காலங்கள் நேரங்களை நாங்கள் வீணாக்காமல் இயன்ற அளவு அதனை பிரயோஜனப்படுத்தி கொள்றதுக்கு முயற்சி செய்யணும். அதிகமான திக்ருகளை ஸலவாத்துகளை, அதிலும் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்கிறத அஃபரிமிதமான ஓதிக்கொண்டோடும். அத்துடனே தக்பீர், தஹ்மீத், தஹ்லீல், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகளையும் அபரிமிதமாக உச்சரிக்கணும். சதக்கா தான தர்மங்களை செய்யணும். பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல உறுதிமொழியை கொடுக்கணும். ஏனெனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்று எல்லாரையும் மன்னிக்கிறான். அதிலேயும் ஹாஜிமார்களுக்கு விசேடமான மன்னிப்பு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய மைதானத்தில் ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க. அவதானித்தாங்க, சஹாபாக்கள் மலர்ந்த வதனம் வாடி போய் இருக்குது. அவங்க ஒன்றுமே கேட்கல. முஸ்தலிஃபாவில் காலையில் அரஃபா உடைய மகரிபுக்கு பின்னால் அரஃபாவில் இருந்து ஹாஜிமார்கள் வெளியாவார்கள், முஸ்தலிஃபாவுக்கு வருவார்கள். அங்கே வந்து மகரிபையும் இஷாவையும் ஜம்மு செஞ்சு தொழுவார்கள். இஷாவை கஸ்ரு செய்வார்கள். மக்ரிபை பூர்த்தியாக தொழுதுட்டு சுபஹுடைய நேரம் அவர்கள் கற்களை புறக்கி கொண்டு சுபஹையும் தொழுதுவிட்டு அன்று அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் தல்பியாவை மொழிந்தவாறு மினாவுக்கு செல்வார்கள். ஜம்ரத்துல் அகபாவுக்கு முதலாவது நாள் கல்லடிப்பார்கள். தவாஃபுல் இஃபாலாவை செய்வார்கள். அங்கே வெவ்வேறு சட்டங்கள் இருக்குது. அந்த முஸ்தலிஃபாவுடைய காலையில் ஹஸரத் ரசூலுல்லாஹ் மலர்ந்த முகத்தோடு இருக்கிறார்கள். இதனையும் அவதானித்த சஹாபாக்கள் இரண்டுடைய வித்தியாசத்தை பற்றி கேட்ட நேரம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உம்மத்துக்கு நான் பாவ மன்னிப்பு கேட்டேன், யா அல்லாஹ் இவர்கள் எல்லோரையும் மன்னித்து விடு, பொதுவான மன்னிப்பு கொடு. அல்லாஹ் எல்லோரையும் மன்னித்தான், ஆனாலும் அநியாயக்காரனை மன்னிக்கல்ல.
சிலருடைய பூமிகளை அபகரித்திருப்பான். சில மார்க்கத்துக்கு புறம்பான விடயங்களை செய்து மக்களுடைய உள்ளங்களை நோவித்திருப்பான். இப்படியான அநியாயங்கள், பொருட்களை அபகரித்து மானங்களை பங்கப்படுத்தி இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் மன்னிக்கல்ல. என்னால் தாங்க முடியல. காலையில் ஜிப்ரீல் வந்தார் முஸ்தலிஃபாவில். யா ரசூலல்லாஹ், அந்த அநியாயக்காரர்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். அந்த அளவுக்கு முக்கியமான நாள் தான் அந்த அரஃபாவுடைய மைதானம். அந்த அரஃபாவுடைய நாள் எங்களுடைய பாவங்களை நினைத்து நாங்கள் அல்லா இடத்துல மன்றாடணும். எனவே இந்த சம்பவம் ஹதீஸை வச்சு யாருமே எல்லா அநியாயத்தையும் செஞ்சுட்டு ஹஜ் ஒன்று செஞ்சுட்டு வந்தா சரின்னு சொல்லி நினைக்க வேணாம். ஏனெனில் ஹஜ்ஜத்துல் வதாவில் ஹசரத் ரசூலா செஞ்ச ஹுதுபா அது ரொம்ப பெரிது. அதனை நான் எடுக்கல கொஞ்சமாவது. காரணம், இது அரஃபாவுடைய நாளின் சிறப்புகளை, அரஃபாவுடைய நாளின் முக்கியத்துவத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பொருந்தாத எல்லா விடயங்களையும் உணர்த்தினார்கள். அதில் வட்டியை பற்றியும் விசேடமாக சொன்னார்கள். இன்றைக்கு வட்டி புசிக்கூடியவர்கள், அதனுடைய கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்கள் எங்களிடத்தில் அதிகமாக இருக்கிறான். சிலவங்க லைட் பில், தண்ணி பில் அதில் பிற்படுத்தி இருக்கிறது. அங்கே 50%, 20%, 19% என்று சொல்லி சதக்கணக்கில் வட்டி விழுது. இதுவும் வட்டி தான். வட்டியினுடைய ஒரு துளியும் அது பெரிய வட்டி தான் என்கிறத மறந்துவிடக்கூடாது. எனவே வட்டி நாங்கள் கட்டவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது, எடுக்கவும் கூடாது. இப்படியான பாவங்கள் பலதும் செஞ்சுவிட்டு தெரிஞ்சு செஞ்சுட்டு அநியாயம் செஞ்சாலும் என மன்னிப்பான் தானே என்று சொல்லி அந்த அநியாயக்கார பணங்களையும் எடுத்துக்கொண்டு, மற்றொன்றத்திலிருந்து அபகரித்ததையும் எடுத்துக்கொண்டு, அநியாயம் செய்ததையும் எடுத்துக்கொண்டு ஹஜ்ஜி செஞ்சா அங்கே பாவம் மன்னிக்கப்படும் என்ற கருத்தல்ல. மாற்றமாக சில விஷயங்கள் அவர் அறியாமல் செஞ்சாரு, அதுக்கு பிறகு அறிந்தாரு, கவலைப்படுறாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான அநியாயக்காரர்களையும் மன்னிப்பான் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோருக்கும் பொது மன்னிப்பை தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி அருள் புரிவாயாக. எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வாயாக. யா ரப்பே யா ரஹ்மானே, நாங்கள் அனைவரும் முன்னிடத்திலே தேவை கண்டவர்கள், பலகீனமானவர்கள். நீ அனைத்திலும் ஆற்றல் மிக்கவன், எங்களை படைத்தவன், பரிபாலிப்பவன், மௌத்தாக்குறவன், மௌத்துக்கு பின்னால் எழுப்பாட்டுபவன், கேள்வி கணக்கு கேட்பவன், சொர்க்கம் நரகம் தர எங்களுக்கு தீர்மானிப்பவன். யா அல்லாஹ், உன்னுடைய மகத்துவம் வல்லமே, உன்னுடைய ஆற்றலை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாயனே, உன்னின் மீது உண்டான ஈமானை எங்களுக்கு உறுதியாக்குவாயாக. எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குடும்பங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய மனைவி கணவன்மார்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பிள்ளைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், மார்க்கத்தின் பிரகாரம் எல்லா விடயத்திலையும் உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வீட்டிலே, வியாபாரத்திலே, தொழிலே, படிப்பிலே, முயற்சிகளிலே சந்தோஷம் நிம்மதிகளை போட்டு உனக்கு பொருத்தமான முறையிலே அவைகளை செய்து கொள்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த பாடத்தில் இதுக்கென்றே உட்கார்ந்து இதனை செவிமடுக்கக்கூடியவர்களுடைய அந்தஸ்துகளை நீ உயர்த்திடுவாயாக. உன்னுடைய மார்க்கத்துக்கு எவ்வளோ கண்ணியம் கொடுக்கிறார்களோ, எவ்வளோ விழிப்புணர்வோடு இருக்கிறார்களோ அவர்களை நீ பொறிந்து கொள்வாயாக. யா அல்லாஹ், மென்மேலும் தீனுடைய இல்மின் ஆசை ஆர்வத்தை அவர்களுக்கு கொடுத்து அருள் புரிவாயாக. அதனின் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக. அதனை வீட்டில், அடுத்த வீட்டில், குடும்பத்தில் பரப்பக்கூடியவர்களாகவும் தாவத் செய்யக்கூடியவர்களாகவும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், நீ குர்ஆனை இறக்கியதே தாவத்துக்காக, ரசூல்மார்களை அனுப்பியதே தாவத்துக்காக. வமா அலர் ரசூலி இல்லல் பலாக், ரசூல்மார்களுக்கு தாவத் செய்வது, எத்தி வைப்பதை தவிர வேறு கடமை, டியூட்டி கிடையாது என்று நீ சொன்னாய். யா அல்லாஹ், அதில் யாரெல்லாம் செயல்கிறார்களோ அவர்களை நீ மன்னிக்கின்றாய். அப்படியான முறையில் கற்றதை கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாகவும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஒரு மார்க்கத்துடைய சமூகத்தை கட்டியெழுப்பும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எல்லாருடைய உள்ளத்திலையும் நல்லதை விதைக்கக்கூடியவர்களாக, நல்லெண்ணங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய அஹ்லாக்களை, பண்புகளை நல்லதாக ஆக்கிடு நாயனே. எங்களுக்கு அறிவு திறனை தா,
அந்த அறிவின் பிரகாரம் நபியுடைய வாழ்க்கையின் பிரகாரம் எங்களை அமைத்துக் கொள்வது தௌஃபிக் செய்வாயாக. அறிவு என்றாலே நபியுடைய வாழ்க்கை தான். ஹசரத் ரசூலா சமூகத்தில் எப்படி நடந்தார்களோ, சமூகத்துடைய மக்களோடு எப்படி பழகினார்களோ, அவர்களை மன்னித்தார்களோ, விட்டு கொடுத்தார்களோ, குறைகளை மறைத்தார்களோ, அதே போல எங்களையும் ஆக்கி அருள் புரிவாயாக. யா ரப்பே யா ரஹ்மானே, எங்கள் எல்லோரையும் பொறிந்து கொள்வாயாக. யா அல்லா, நாங்கள் பாவிகள், எங்களை நீ மன்னிக்காமல் விட்டுவிடாதே. யா அல்லா, பாவம் செய்தவர்களை நீ விரும்புகின்றாய். அதனால் பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களையும் நீ விரும்புகின்றாய். பாவ மன்னிப்பு கேட்கவர்களை மூமின் என்ற பட்டியலிருந்து நீ விலக்கவில்லை நாயனே. அந்த பாவிகளை பார்த்து தான் மூமின்களே என்று நீ அழைத்திருக்கின்றாய். யா யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா என்று சொன்னாய். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் இடத்துல கலப்பட்ட தௌபாவை செய்யுங்கள் என்றாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் பாவிகள் என்றாலும் உன்னை நம்பி இருக்கக்கூடியவர்கள், எங்களை நீ மூமின்கள் என்று அழைக்கிறாய். இதோ நாங்கள் மூமின்கள் என்று உன்னிடத்தில் பறைசாட்டுகின்றோம். எங்களுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு அதனை உறுதிப்படுத்துகின்றோம். நாயனே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிந்திடு. யா அல்லாஹ், யா ரப்பே யா ரஹ்மானே, இந்த மகத்துவமிக்க நாட்களை மதிக்காமல் வீணாக கழித்திருப்போம். கூத்துகளையும் களியாட்டங்களையும் கழித்திருப்போம். காலங்கள் நேரங்களை மிகவும் பொறுமதியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை வீணாக்கி இருக்கிறோம். நாயனே, எங்களை நீ தண்டித்து விடாதே அல்லாஹ். நீ நல்ல அமல்களை வைத்து உன்னுடைய நெருக்கத்தை வைத்துத்தான் எங்களுடைய துனியாவினுடைய வெளிச்சத்தை ஏற்படுத்துகின்றாய், ஆஹ்ராவுடைய இருளை நீக்கின்றாய். நாயனே, எல்லா துனியாவிலையும் ஆஹ்ராவிலையும் இருளான பாதையிலிருந்து எங்களை பாதுகாத்திடுவாயாக. எங்களை நேர்வழி பக்கம் நடத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களை பொருந்திக்கொள் நாயனே, எங்களை கபூல் செய்யா அல்லாஹ். நாங்கள் ஒரு ஃபித்னாவுடைய காலத்தில் இருக்கிறோம். நபிமார்கள் கிடையாது. உன்னுடைய குரானையும் சுன்னாவையும் வைத்து நாங்கள் எங்களை தேற்றிக்கொள்கிறோம். அதன் பிரகாரம் வாழ்கிறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதன் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். நாயனே, யா ரப்பே, எங்களை நேர் வழியில் நடத்துவாயாக. எல்லா விதமான வழிகேடுகளை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், யஹூதிகளுடைய சதி திட்டங்கள் எங்களை காப்பாற்றுவாயாக. எங்களோட மார்க்கத்தை சீரான முறையில் எடுத்து நடப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. குறிப்பாக யா அல்லாஹ், பாலஸ்தீன சகோதர சகோதரிகளுக்காக உன்னிடத்தில் மன்றாடுறோம். நாயனே, அவர்களுக்கு நீ விமோசனத்தை கொடியா அல்லா. அந்த நாட்டை கட்டி எழுப்புயா அல்லா. உன்னுடைய பைத்துல் முகத்திஸை கண்ணியப்படுத்தியா அல்லா. யா ரப்பே, பரக்கத் செய்யப்பட்ட அந்த பூமியினுடைய பரக்கத்தை சம்பூர்ணமாக கலிமாவை உச்சரித்த நெஞ்சங்களுக்கு, உன்னை சதிஜா செய்யக்கூடிய அந்த உறவுகளுக்கு, இரத்தங்களுக்கு கொடு நாயனே. யா ரப்பே, அந்த பரக்கத்தினால எங்களுக்கும் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லாமல் வாழ்வதற்கு தௌஃபீக் செஞ்சிடு. யா அல்லாஹ், அந்நியமது சகோதரர்களுக்கும் உன்னுடைய ஏகத்துவத்தை, ஹிதாயத்தை நசீபாக்கிடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கள் எல்லோரையும் பொருந்திக்கொள் நாயனே. யா ரப்பே யா ரஹ்மானே, மற்றவர்களை மதித்து நடக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தா. எங்களுக்கு நல்ல பண்புகளை தா. எல்லாம் ரசூலுடைய பண்புகளை படித்து அதன் மீது நடக்க தௌஃபீக் செஞ்சிடியா அல்லா. சோதனையின் பொழுது பொறுமையை நசீபாக்கிடியா அல்லா. எந்த விதமான கெட்ட விதத்திலையும் எந்த நடைமுறையிலும் ஈடுபடாமல் பாதுகாத்திடு நாயனே. யா ரப்பே யா ரஹ்மானே, நாங்கள் கொஞ்சம் காலம் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள். இது தற்காலிகமான உலகம் யா அல்லாஹ். நாளை மறுமையுடைய ஒப்பிடும் பொழுது வெறுமனே ஒரு கனவான வாழ்க்கை யா அல்லாஹ். இது ஒரு 2.5 மணித்தியால வாழ்க்கை யா அல்லாஹ். யா அல்லாஹ், இதில் ஹராத்துக்கு இடம் கொடுத்து மயங்கி உனக்கு மாறு செய்து நரகத்துக்கு பலியாகாமல் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த வகுப்புகளுக்கு ஆரம்பத்திலிருந்து கலந்து கொண்ட மற்றும் உண்டான இதற்கு பின்னாலும் வரக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகள் அனைவரையும் பொருந்து கொள்வாயாக. யா அல்லாஹ், இதனை தொடர்ந்து நடத்தக்கூடிய வீட்டுடையவர்கள், அவர்களுடைய அனைத்து தேவைகள் அனைத்தையும் பூர்த்தியாக்குவாயாக. எல்லா அவர்களுடைய பிள்ளைகள் உண்டாக கண் குளிர்ச்சி ஏற்படுத்திடுவாயாக. யா ரப்பே யா ரஹ்மானே, எங்களுக்கு கேட்க தெரியாது, உனக்கு கொடுக்க தெரியும், தந்து அருள் புரிவாயாக. யா ரப்பே, இந்த முக்கியமான நாட்களில் மாலை நேரத்தில் உன்னிடத்தில் கையேந்து இருக்கின்றோம். யா அல்லாஹ், அமல்கள் மீது பிரியத்தை ஏற்படுத்தி உன்னுடைய திலாவத்தில் இன்பத்தை ஏற்படுத்தி யா அல்லாஹ், யார் உன்னை அபரிமிதமாக
அவனுடைய வார்த்தைகளை திலாவத் செய்கின்றார்களோ அவர்களை நீ நேசிக்கின்றாய் யா அல்லாஹ். அவர்களுக்கு கேட்காதவர்களை விட கொடுக்கின்றாய் யா அல்லாஹ். எங்கள் அனைவருக்கும் அந்த பாக்கியங்களை தந்து எல்லா விதத்திலையும் பூர்த்தியாக்கி எங்களை எல்லா விதமான சோதனைகளிலிருந்து பாதுகாப்பாயாக. குறிப்பாக ஈமானுடைய சோதனை, அமால்களுடைய சோதனையிலிருந்து பாதுகாப்பாயாக. உன்னை ஆசையோடு ஆர்வத்தோடு அமல் செய்யும் பாக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக. யா ரஹ்மானே, உன்னுடைய தனிப்பெரும் கிருபையை கொண்டு எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத வகினா அதாபன்னார். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. எங்களுடைய பெற்றோர்களை மன்னினாயனே, எங்களுடைய கபுராளிகளை மன்னி அல்லாஹ். எங்களை விட்டும் பிறந்த குடும்பத்தினர்கள், உலக வாழ் ஜனங்கள், முஸ்லிம்கள் அனைத்துடைய கபுரறைகளையும் பிரகாசமாக்கி இந்த புனிதமான நாட்களில் அவர்களுக்கு நரக விடுதலையும் கொடுத்தார்கள் புரிவாயாக. குறிப்பாக எங்களுடைய பெற்றோர்களை மன்னித்தவர்கள் புரிவாயாக. அவங்களுக்கு மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்கிடுவாயாக. ربنا للمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصل اللهم على سيدنا محمد وآله وصحبه وسلم والحمد لله رب العالمين.